அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி நம்ம ஹை ஸ்கொயர் டெஸ்ட்டு பார்க்க போகிறோம். குட்னஸ் ஆஃப் ஃபிட். ஸோ இதனுடைய சில ஸ்டெப்ஸ் என்ன அப்படிங்கிறது இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ ஹை ஸ்கொயர் டெஸ்ட் அப்படிங்கிறப்ப ஃபஸ்ட்டு வந்து நம்ம நல் ஹைபாத்திசிஸ் எழுதணும். ஸோ நல் ஹைபாத்திசிஸ் என்ன அப்படின்னு சொன்னால், ஸோ தேர் இஸ் நோ சிக்னிஃபிகண்ட் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் அமங் த டேட்டா. அடுத்து ஹை ஸ்கொயர் டெஸ்ட்டில் பொறுத்தவரை செகண்ட் ஸ்டெப் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா எக்ஸ்பெக்டட் ஃப்ரீக்வன்சி, அதாவது ப்ராப்ளத்தில் கொடுத்துருக்க டேட்டா வந்து அப்சர்வ்டு ஃப்ரீக்வன்சி. அந்த அப்சர்வ்டு ஃப்ரீக்வன்சிக்கு பேஸ் பண்ணி நம்ம எக்ஸ்பெக்டட் ஃப்ரீக்வன்சி கண்டுபிடிக்கணும். அதாவது ரோ வைஸ் காலம் வைஸ் டோட்டல் இருக்கும், அதே மாதிரி கிராண்ட் டோட்டல் இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னு சொன்னாலும் நம்ம ரோ வைஸ் காலம் வைஸ் டோட்டல் கண்டுபிடிச்சிக்கணும், கிராண்ட் டோட்டல் கண்டுபிடிச்சிக்கணும். இதன் பிறகு த கரஸ்பாண்டிங் ரோ டோட்டல் மல்டிப்ளை கரஸ்பாண்டிங் காலம் டோட்டல் டிவைட் பை கிராண்ட் டோட்டல். இதுதான் எக்ஸ்பெக்டட் ஃப்ரீக்வன்சி. இந்த எக்ஸ்பெக்டட் ஃப்ரீக்வன்சி வந்து ஒவ்வொரு அப்சர்வ்டு ஃப்ரீக்வன்சிக்கும் நம்ம தனித்தனியாக கண்டுபிடிக்கணும். அதன் பிறகு ஃபைண்டு ஹை ஸ்கொயர் வேல்யூ. இந்த ஹை ஸ்கொயர் வேல்யூக்கு வந்து ஃபார்முலா இருக்குது, அதாவது தென் சிக்மா ஓ மைனஸ் இ த ஹோல் ஸ்கொயர் டிவைட் பை இ. அதை வச்சு நம்ம ஃபைண்டு ஹை ஸ்கொயர் வேல்யூ கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் கண்டுபிடிக்கணும். இந்த டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் என்னன்னா ரோ மைனஸ் 1 மல்டிப்ளை காலம் மைனஸ் 1, அதாவது சிம்பிளாக ஆர் மைனஸ் 1 சி மைனஸ் 1 அப்படிங்கிறது. ஸோ இது கண்டுபிடிச்ச பிறகு நம்ம கிரிட்டிக்கல் வேல்யூ பார்ப்போம், அதாவது டேபிள் வேல்யூ. ஸோ அந்த டேபிள் வேல்யூ வந்து 1%, 5%. ஸோ அந்த பெர்சன்டேஜுக்கு தகுந்த மாதிரி நம்ம டேபிள் வேல்யூ நம்ம பார்த்துக்கலாம். இதுக்கப்புறம் வந்து டேபிள் வேல்யூ பார்த்த பிறகு இப்போ நம்ம ஒரு முடிவு பண்ணணும், அதாவது டெசிஷன் அண்ட் கன்க்ளூஷன் எப்படி எழுதுறது. தென் இஃப் த ஹை ஸ்கொயர் வேல்யூ இஸ் லெஸ் தென் த டேபிள் வேல்யூ த நல் ஹைபாத்திசிஸ் இஸ் அக்செப்டட். ஸோ டேபிள் வேல்யூவோட ஹை ஸ்கொயர் வேல்யூ கம்மியாக இருந்தால் நம்ம அக்செப்ட் பண்ணணும். If the high square value is more than the table value அப்படின்னு சொன்னால் ரிஜெக்ட் பண்ணணும். ஸோ when null hypothesis is rejected, made alternative hypothesis. இந்த alternative hypothesis என்ன, there is no significant difference between among the data. ஸோ இந்த ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணி தான் நம்ம ஹை ஸ்கொயர் டெஸ்ட்டு போட போகிறோம். இப்போ ஒரு ப்ராப்ளம் பார்ப்போம். ஃபஸ்ட்டு தென் ப்ராப்ளம் 1. A certain drug is claimed to effectiveness in curing cold in an experiment on 500 persons with cold. Half of them were given the drug and half of them were given the sugar pills. மொத்தம் 500 பேர் இருக்காங்க. இந்த 500 பேர் 2 பார்ட்டாக பிரித்து, அதாவது 250 பேர் 250 பேர். இதில் முதல் 250 பேருக்கு ஒரு ட்ரக்கு கொடுக்குறாங்க, அடுத்த 250 பேருக்கு சுகர் பில்ஸ், அதாவது டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் ட்ரீட்மெண்ட். இந்த ஸ்டடிக்கு வந்து 2 விதமான ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க. The patient's reaction to the treatment are recorded in the following table. இப்போ இந்த 250 பேருக்கு ட்ரக்கு, அடுத்த 250 பேருக்கு சுகர் பில்ஸ் கொடுக்கும்போது அந்த ரிசல்ட் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறாங்க. அந்த ரிசல்ட் இந்த மாதிரி வந்திருக்கு. அதாவது ட்ரக்கு வந்து மொத்தமாக 250 பேர் கொடுத்துருக்காங்க. அதில் 3 விதமான ரிசல்ட் வந்திருக்கு. ஒன்று வந்து ஹெல்ப்டு, இன்னொன்று ஹார்ம்டு, அப்புறம் நோ எஃபெக்ட். ஸோ ஹெல்ப்டில் 150, ஹார்ம்டில் 30, நோ எஃபெக்டில் 70. ஸோ டோட்டலி 250. அதே மாதிரி சுகர் பில்ஸ் இந்த ட்ரீட்மெண்ட்டில் ஹெல்ப்டு 130, ஹார்ம்டு 40, நோ எஃபெக்ட் 80, டோட்டலி 250. அப்போ 250 + 250 500. இப்போ ரோ வைஸ் காலம் வைஸ் டோட்டல் நம்ம இதில் கொடுத்துருக்கு. இதை வச்சு தான் நம்ம போடுறோம். இப்போ இந்த 150, 30, 70, 130, 40, 80 இதெல்லாம் அப்சர்வ்டு ஃப்ரீக்வன்சி. ஸோ இந்த ஒவ்வொரு வேல்யூக்கும் நம்ம எக்ஸ்பெக்டட் ஃப்ரீக்வன்சி அந்த ஃபார்முலா படி நம்ம கண்டுபிடிக்கணும். தென் ஆன் த பேசிஸ் ஆஃப் த டேட்டா can it be concluded that there is difference in the effect on the drug and the sugar pills at 5% level. Table value வந்து 5.99. ஸோ இதை பேஸ் பண்ணி இப்போ ஹை ஸ்கொயர் டெஸ்ட்டு நம்ம அப்ளை பண்ணுறோம். அப்போ இந்த நல் ஹைபாத்திசிஸ் அக்செப்ட் ஆகுதா ரிஜெக்ட் ஆகுதா அப்படிங்கிறது நம்ம கண்டுபிடிக்கணும். சரி, இப்போ அந்த ப்ராப்ளத்துக்கான ஆன்சர் நம்ம பார்ப்போம். ஓகே, இப்போ ஓகே இந்த மாதிரி டீட்டெயில் கொடுத்துருக்கு. அதாவது 2 டிஃப்ரெண்ட் டீட்டெயிலு, அதாவது சுகர் பில்ஸு. இந்த ட்ரீட்மெண்ட்டோட எஃபெக்ட் வந்து ஹெல்ப்டு, ஹார்ம்டு, நோ எஃபெக்ட். ஸோ மொத்தம் நம்பர் ஆஃப் சாம்பிள் பார்த்தீங்கன்னா 500. ஸோ இந்த 500 வந்து 2 ட்ரீட்மெண்ட்டை ஈவனாக டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இந்த ட்ரீட்மெண்ட்டோட ரிசல்ட் தான். ஸோ இதை வச்சு நம்ம ஹை ஸ்கொயர் போடணும். இப்போ ஹை ஸ்கொயரில் ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன, நல் ஹைபாத்திசிஸ். So null hypothesis is that there is no significant difference between among the data, or there is no significant difference between drug treatment and sugar
டோட்டல்ஸ் கேட்கும். அதனால நம்ம எழுதுவோம். இப்போ இங்கே கொடுத்துருக்க டீட்டெயில் வந்து அப்சர்வ்டு ஃப்ரீக்வன்சி, அதாவது எக்ஸப்ட் டோட்டல், டோட்டலை தவிர மற்ற என்ன டீட்டெயில் கொடுத்துருக்கோ அது வந்து அப்சர்வ்டு ஃப்ரீக்வன்சி. ஸோ இதை வச்சு நம்ம வந்து எக்ஸ்பெக்டட் ஃப்ரீக்வன்சி கண்டுபிடிக்கணும். இந்த எக்ஸ்பெக்டட் ஃப்ரீக்வன்சி அதாவது இ. ஸோ இதுக்கு வந்து ஒரு ஃபார்முலா இருக்கு. இது என்ன ஃபார்முலா அப்படின்னு சொன்னா கரஸ்பாண்டிங் ரோ டோட்டல், corresponding row total multiply corresponding column total, corresponding column total by grand total, corresponding row total by corresponding column total by grand total. இதை வச்சு தான் நம்ம E கண்டுபிடிக்கணும். இப்போ முதல்ல நம்ம இருக்க அப்சர்வ்டு ஃப்ரீக்வன்சி டீடைல் என்னவோ அது ஒன்று ஒன்றா நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து 150. ஸோ 150 இந்த 150 அப்சர்வ்டு ஃப்ரீக்வன்சி, அதுக்கு தான் இப்போ இந்த எக்ஸ்பெக்டட் ஃப்ரீக்வன்சி இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கணும். இப்போ இந்த 150க்கு கரஸ்பாண்டிங் ரோ என்ன 250 மல்டிப்ளை கரஸ்பாண்டிங் காலம் 280 by grand total 500. இது என்ன வருதோ அதான் E. அதே மாதிரி நெக்ஸ்ட் 30. So 30 corresponding row total 250 multiply corresponding column total 70 by grand total 500. அடுத்து 70 observed frequency 70, அதுக்கு expected frequency corresponding row corresponding column. அப்ப 250 into 150 by 500. ஓகேவா? இப்போ அடுத்து அதே மாதிரி 130 corresponding row total 250 multiply corresponding column total 280 by 500. அடுத்து 70 இந்த 40. So corresponding row total 250 multiply corresponding column 70 by 500. The last one 80. So 80 corresponding row total 250 multiply corresponding column 150 by grand total 500. So இது எல்லாத்தையும் சிம்பிளிஃபை பண்ணா அந்த அப்சர்வ்டு ஃப்ரீக்வன்சிக்கு எக்ஸ்பெக்டட் ஃப்ரீக்வன்சி என்ன அப்படின்னு கிடைக்கும். ஓகேவா? இப்போ 250 multiply 280 by 500 140. At 250 multiply 70 by 500 35. Okay. 250 multiply 150 by 500 75. Then 130 250 multiply 280 by 500 140. That's the 250 70 to 35. Then last one 75. Okay. இப்போ அப்சர்வ்டு ஒவ்வொரு அப்சர்வ்டு ஃப்ரீக்வன்சிக்கும் நம்ம எக்ஸ்பெக்டட் ஃப்ரீக்வன்சி கண்டுபிடிச்சிருக்கோம். இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி, அதாவது கரஸ்பாண்டிங் ரோ கரஸ்பாண்டிங் காலம் பேஸ் பண்ணி. இப்போ O இருக்கு, E இருக்கு. இப்போ O மைனஸ் E, அடுத்த ஸ்டெப் என்ன? O மைனஸ் E. ஓகேவா? இப்போ இது O இது E, இது ரெண்டையும் லெஸ் பண்ணி போகும். ஓகேங்களா? ஸோ இந்த டேபிள் கிரியேட் பண்ணிட்டு இந்த வேல்யூஸை கண்டுபிடிச்ச பிறகு டோட்டல் பண்ணணும். அதுதான் பை ஸ்கொயர் வேல்யூ. இப்போ O இருக்கு, அடுத்து E இருக்கு. இப்போ O மைனஸ் E. இப்போ 140 150. அப்போ 150 மைனஸ் 140 பிளஸ் 10. அடுத்து மைனஸ் 5, then minus 5, then minus 10, plus 5, last one plus 5. That is square root. The 100, 25, then 25, 100, 25, 25. The last one is O minus E the whole square by E. This O minus E the whole square in E. Then we divide by 100 by 140, 25 by 35, 25 by 75, 100 by 140,
25 by 35, 25 by 75. இப்படி கண்டுபிடிக்கும். அதான் O minus C the whole square by E. இப்போ 100 by 140. 100 by 140. 100 by 140. So 0.71. Next one 25 by 35. 0.71. Okay. 25 by 75. 0.33. Then 100 by 140. 0.71. 25 by 35. 0.71. 25 by 75. 0.33. இது எல்லாத்தையும் டோட்டல் பண்ணும். இது டோட்டல் பண்ணி வரதான் என்னது I square value. I square value. இதுக்கு என்ன ஃபார்முலா? சிக்மா O minus E the whole square by E. O minus E the whole square by E. The total பண்ணா சிக்மா. So the total பண்ணா என்ன ஆகுது? So 0.71 plus 0.71 plus so 3.5. The total பண்ணா 3.5. So the total பண்ணா 3.5. 3.5 square value. I square value என்ன 3.5. இப்போ அடுத்த ஸ்டெப் நம்ம டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் கண்டுபிடிக்கணும். DF. The degree of freedom வந்து R minus 1 into C minus 1. So number of row எத்தனை இருக்கு? 2 rows இருக்கு. இப்போ 2 minus 1. இது காலம் வந்து 3 minus 1. இப்போ 2 minus 1 2 multiply 3 minus 1 2 minus 1 1 3 minus 1 2. ரெண்டை மல்டிப்ளை பண்ணா 2. அப்போ டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் வந்து 2 அப்படின்னு வருது. இப்போ டேபிள் வேல்யூ வந்து up to 5% லெவல். ஸோ அந்த up to 5% லெவலுக்கு நம்ம டேபிள் வேல்யூ என்ன அப்படின்னு பார்க்கணும். ஸோ டேபிள் வேல்யூ என்ன அப்படின்னு பார்க்கும்போது 5.99. ஸோ டேபிள் வேல்யூ வந்து 5.99 அப்படின்னு. ஸோ அந்த ஹை ஸ்கொயர் இருக்கிறத நம்ம இந்த மாதிரி டேபிள் கொடுத்துருக்காங்க. இந்த டேபிள் கொடுத்துருந்தா நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால் இங்கே கொடுத்துருக்க வேல்யூஸ் முதல்ல அப்சர்வ்டு ஃப்ரீக்வன்சி. இந்த அப்சர்வ்டு ஃப்ரீக்வன்சி வந்து எடுத்துட்டு அதில் வந்து இ கண்டுபிடிக்கணும். இ வந்து எக்ஸ்பெக்டட் ஃப்ரீக்வன்சி. எக்ஸ்பெக்டட் ஃப்ரீக்வன்சி ஃபார்முலா கரஸ்பாண்டிங் ரோ டோட்டல் மல்டிப்ளை கரஸ்பாண்டிங் காலம் டோட்டல் பை கிராண்ட் டோட்டல். அப்போ ஒவ்வொன்றுக்கும் நம்ம அப்படி கண்டுபிடிச்சோம். அப்புறம் O minus C, அப்புறம் O minus C the whole square, O minus C the whole square by D. இது எல்லாத்தையும் டோட்டல் பண்ண ஹை ஸ்கொயர் வேல்யூ இருக்குது. அப்புறம் DF கண்டுபிடிக்கணும். இந்த DF வந்து 2 வருது. ஸோ அதன்படி 5%க்கு நம்ம டேபிள் வேல்யூ பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் 5.99 அப்படின்னு வருது. ஓகேவா? அப்போ இந்த டேபிள் வேல்யூவோட நம்ம கண்டுபிடிச்ச இந்த ஹை ஸ்கொயர் வேல்யூ வந்து கம்மியாக தான் இருக்குது. அப்போ டேபிள் வேல்யூ லெஸ் தென் த டேபிள் வேல்யூ அப்படின்னு சொன்னால் we accept the null hypothesis. ஸோ இந்த null hypothesis நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிறோம். ஸோ மோர் தென் த டேபிள் வேல்யூ அப்படின்னு சொன்னால் அந்த null hypothesis ரிஜெக்ட் பண்ணணும். அதுக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவ் சொல்லணும். ஸோ இதில் அக்செப்ட் ஆகும். அப்போ கன்க்ளூஷன் என்ன எழுதணும் அப்படின்னு பார்த்தா இப்போ வந்து டேபிள் வேல்யூ அதாவது இந்த கால்குலேட்டட் ஹை ஸ்கொயர் வேல்யூ டேபிள் வேல்யூ. ஸோ டேபிள் வேல்யூவோட கம்மியாக தான் இருக்கும். ஸோ லெஸ் தென் த டேபிள் ஹை ஸ்கொயர் லெஸ் தென் த டேபிள் வேல்யூ. அப்போ என்ன செய்யணும்? கன்க்ளூஷன் வந்து அக்செப்ட். ஸோ த நல் ஹைபோதீசிஸ் இஸ் அக்செப்டட். ஓகேங்களா? ஸோ இது ஒரு ப்ராப்ளம் ஹை ஸ்கொயர். இதே மாதிரி இன்னொரு ப்ராப்ளம் டேபிள் வேற மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதுக்கு 200 boys are which 75 were intelligent, 40 are educated fathers, while 85 of the unintelligent boys are uneducated fathers. Do this figure support the hypothesis that educated father have intelligent boys? Gives high square test at 5% level 3.84. இது டேபிள் வேல்யூ. என்ன சொல்கிறாங்க? 200 ஸ்டூடெண்ட் இருக்காங்க, பாய்ஸ் இருக்காங்க. இந்த 200 பாய்ஸை வந்து டெஸ்ட் பண்ணிருக்காங்க. எப்படி டெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னா
or which 75 are intelligence, 40 are educated fathers. அப்போ பாய்ஸ் வந்து 2 கேட்டகரியாக பிரிக்கிறாங்க. இன்டெலிஜென்ட் பாய்ஸு, அன்இன்டெலிஜென்ட் பாய்ஸ். அதில் 75, ஓகேவா, அதில் 75 பேர் வந்து எஜுகேட்டட் ஃபாதர்ஸ் 40, 40 ஸ்டூடெண்ட் வந்து எஜுகேட்டட் ஃபாதர்ஸ் இருப்பாங்க. அவுட் ஆஃப் 75ல் இந்த 40 பேர் வந்து என்ன அப்படின்னு சொன்னால் இன்டெலிஜென்ட் பாயாகவும் இருக்கணும், அதே மாதிரி எஜுகேட்டட் ஃபாதர்ஸ் இருக்கும். அப்போ எஜுகேட்டட் ஃபாதர் இருந்தால் அன்எஜுகேட்டட் ஃபாதர்ஸ் இருப்பாங்க, ரைட்டா? ஓகே. அதே மாதிரி ஒயில் 85 அன்இன்டெலிஜென்ட் பாய்ஸு, அன்எஜுகேட்டட் ஃபாதர்ஸ். அப்போ அன்இன்டெலிஜென்ட் பாய்ஸில் அன்எஜுகேட்டட் பாய்ஸில் ஒரு 85 இருக்காங்க. இந்த ரிமைனிங் வேல்யூஸ்லாம் இங்கே கொடுக்கல, அதை நம்ம வந்து டேபிள் போட்டு நம்ம ஃபில் பண்ணி ஆன்சர் போடுவோம். இதுக்கு முன்னாடி பார்த்த ப்ராப்ளம் மாதிரி தான், பட் இந்த இன்கம்ப்ளீட் டேட்டாவை கம்ப்ளீட் பண்ணி நம்ம போடுற மாதிரி இருக்கும், ஓகேங்களா? இது செகண்ட் ப்ராப்ளம். இப்போ நம்ம இதுக்கான ஆன்சர் என்ன வருது அப்படிங்கிறது இப்போ பார்க்கலாம். ஹையர் ஸ்கொயர் டெஸ்ட். ஓகே, நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பாருங்க. In a survey 200 boys, so 200 boys இருக்காங்க. Then or which 75 were intelligent boys and educated fathers. The 75 வந்து intelligent boys, then 40 are educated fathers. Then 85 of unintelligent boys are uneducated. 85 வந்து unintelligent boy-ஆக இருக்கும், அதே மாதிரி uneducated fathers-ஆக இருக்கும். அதாவது டோட்டலாக ஒரு 200 பேரை சர்வே பண்ணியிருக்காங்க. அதில் அவுட் ஆஃப் 75 are intelligent boys, also educated fathers. இந்த 40, இந்த 75 40 பேர் வந்து இன்டெலிஜென்ட் பாய் இருக்கான். இந்த இன்டெலிஜென்ட் பாய் யாருக்கு அப்படின்னு சொன்னால் எஜுகேட்டட் ஃபாதர்ஸ். அதே மாதிரி தென் 85 uneducated fathers, also unintelligent boys. இப்போ இந்த ரிமைனிங் காலம்லாம் நம்ம தான் ஃபில் பண்ணணும். இது வேற ரஃபாக கொடுத்துருக்கு. அப்புறம் அப்படியே தேடி படிக்க வேண்டியது. அப்போ 75ல இன்டெலிஜென்ட் பாய்ஸ் வந்து 40, அதில் எஜுகேட்டட் ஃபாதர்ஸ் 40 அப்படின்னு சொன்னால் மொத்தமாக இன்டெலிஜென்ட் பாய்ஸ் எவ்வளோ இருக்காங்க? 75 இருக்காங்க. அதில் எஜுகேட்டட் ஃபாதர்ஸ் வந்து 40. அப்போ அன்எஜுகேட்டட் ஃபாதர்ஸ் என்ன? 35, 75. ஓகே. இப்போ 200 பாய்ஸில் டோட்டலாக இன்டெலிஜென்ட் பாய்ஸ் வந்து 75. அப்போ அன்இன்டெலிஜென்ட் பாய்ஸ் எவ்வளவு? 125. ஓகேவா? இந்த 125 85 வந்து அன்எஜுகேட்டட் ஃபாதர்ஸ். தென் எஜுகேட்டட் ஃபாதர்ஸ் வந்து 40. ஏன்னா ரெண்டு டோட்டல் பண்ணால் இது வரும். இப்போ அப்படியே டோட்டல் பண்ணுங்க. 80, தென் 120. இப்போ ரோ வைஸ் காலம் டோட்டல் செக் பண்ணிக்கலாம். 40 plus 35 75, 40 plus 85 125, 40 plus 20 80, 35 plus 85 120, 75 plus 125 200. ஸோ இதுக்கப்புறம் நம்ம வழக்கமாக என்ன ஸ்டெப்ஸ் போட்டதுக்கு முன்னாடி அதே ஸ்டெப்ஸ் தான் போடுறோம். இப்போ நம்ம இ கண்டுபிடிக்கணும். இந்த இக்கு என்ன? எக்ஸ்பெக்டட் ஃப்ரீக்வன்சி. இது வந்து கரஸ்பாண்டிங் ரோ டோட்டல் மல்டிப்ளை corresponding column total divided by grand total. So the first step is null hypothesis. So null hypothesis is there is no significant difference between among the data. There is no significant difference between among the data, or there is no significant difference between the intelligent boys and or knowledge of fathers, or education level of fathers, or knowledge of boys. Right? இப்போ இந்த ப்ராப்ளத்தை கொடுத்துருக்கிற 4 வேல்யூ என்னது? அப்சர்வ்டு ஃப்ரீக்வன்சி O. இதில் இருந்து நம்ம E கண்டுபிடிக்கணும். அப்புறம் O minus E, then O minus E the whole square, then O minus E
the whole square by e. So இத்தனை ஸ்டெப் நம்ம போகணும். O என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னா அடுத்து O minus e. So 40. So the 40 expected value is corresponding to 75 multiply corresponding column 80 by grand total வந்து 200. இப்போ E அதாவது 70 75 multiply 80 by 200 30 and 35 corresponding to 75 and the corresponding column 120 by 200. Right. 75 multiply 120 by 200. 45. The next one 40. The 40. Then corresponding row 125 multiply corresponding column 80 by 200. Then 125 multiply 80 divided by 200. 50. The last one 85. So 85 corresponding row 125 multiply corresponding column 120 by 200. So 125 multiply 120 by 200. 75. இப்போ நம்ம expected frequency கண்டுபிடிச்சிட்டோம். observed frequency expected frequency. இப்போ observed frequency expected frequency நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணணும். அதான் O minus E. இப்போ O minus E 40 minus 30 plus 10. But 35 minus 45 minus 10. 40 minus 50 minus 10. 85 minus 75 plus 10. இதை அப்படியே ஸ்கொயர் பண்ணணும். 100 100 100 and 100. So O minus E the whole square by E. அதாவது 100 by 30, 100 by 45, 100 by 50, 100 by 75. ஓகேவா? ரைட். இப்போ 100 by 30. 100 by 30 3.33. 3.33. At 100 by 45. So 100 by 45. 2.22. 2.22. The 100 by 52. 100 by 75. 100 by 75. 1.33. 1.33. இதெல்லாத்தையும் டோட்டல் பண்ணா அதான் ஹை ஸ்கொயர் இப்போ டோட்டல் பண்ணா then 3.33 plus 2.22 plus 2 plus 1.33. 3.33 plus 2.22 plus 2 plus 1.33 equal to 8.88. So what add பண்ணா 8.88 total. அதாவது high square value. Then sigma O minus E the whole square by E. இதெல்லாத்தையும் டோட்டல் பண்ணா sigma O minus E the whole square by E. இது 8.88. இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன செய்யணும்? டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் DF கண்டுபிடிக்கணும். ஸோ DF R minus 1 C minus 1. ஸோ R minus 1 நம்பர் ஆஃப் ரோ வந்து 2. இப்போ 2 minus 1 காலம் 2 minus 1. இப்போ 1 into 1 equal to 1. ஸோ DF equal to 1. இப்போ டேபிள் வேல்யூ பார்க்கணும். இந்த டேபிள் வேல்யூ at 5% with 1 degree of freedom. Table value at 5% with 1 degree of freedom. So the table value பார்த்தீங்கன்னா 3.84. So the table value is 3.84. அப்ப table value
ஹை ஸ்கொயர் வேல்யூ. ஸோ டேபிள் வேல்யூ விட ஹை ஸ்கொயர் வேல்யூ அதிகமாக இருக்கு. அப்போ மோர் தென் த டேபிள் வேல்யூ. ஓகேவா? மோர் தென் த டேபிள் வேல்யூ. அப்போ என்ன செய்யணும்? ரிஜெக்டட். ஸோ ரிஜெக்ட். கன்க்ளூஷன் வந்து ரிஜெக்ட் பண்ணணும். டேபிள் வேல்யூவோட கால்குலேட்டட் வேல்யூ, அதாவது ஹை ஸ்கொயர் வேல்யூ அதிகமாக இருக்கா அதை ரிஜெக்ட் பண்ணணும். அப்போ எப்போ ரிஜெக்ட் பண்ணுறோமோ அப்போ என்ன செய்யணும்? ஆல்டர்னேட்டிவ் ஹைபோதசிஸ். ஆல்டர்னேட்டிவ் ஹைபோதசிஸ் என்ன? there is the no there is significant difference between among the data, or there is significant difference between the education level of fathers and knowledge level of students or knowledge level of boys. Okay, so இது ஒரு மெத்தட். இதே மாதிரி இன்னொரு மெத்தட் இருக்கு, அது நம்ம பார்ப்போம். 200 digits are chosen random from a set of table. The frequencies of the digits are as follows. இப்போ டிஜிட் ஃப்ரீக்வன்சி கொடுத்துருக்கு. ஸோ டிஜிட்ஸ் அப்படிங்கிறப்ப நம்பர் ஆஃப் டிஜிட்ஸ் வந்து 10, ஃப்ரீக்வன்சி எல்லாத்தையும் டோட்டல் பண்ணால் 200. ஓகேவா? அப்போ 200 பை நம்பர் ஆஃப் டிஜிட் 10, இதனுடைய ஆவரேஜ் பார்த்தா 20 வரும். ஸோ இந்த ஆவரேஜ் தான் நம்ம வந்து எக்ஸ்பெக்டட் ஃப்ரீக்வன்சியாக வச்சுக்கணும். இங்கே ப்ராப்ளத்தில் கொடுத்துருக்க ஃப்ரீக்வன்சி தான் அப்சர்வ்டு ஃப்ரீக்வன்சி. ஓகேவா? ஸோ அதை வச்சு தான் நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னு சொன்னால் நம்ம O - C கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ப்ராப்ளத்தில் கொடுத்துருக்க ஃப்ரீக்வன்சி அப்சர்வ்டு ஃப்ரீக்வன்சி. இப்போ நம்ம ஆவரேஜ் கண்டுபிடிச்சோம் இல்லையா, அந்த ஆவரேஜ் வந்து எக்ஸ்பெக்டட் ஃப்ரீக்வன்சியை வச்சு போடுறோம். இப்போ யூஸ் ஹை ஸ்கொயர் டெஸ்ட் டு அசஸ் த கரெக்ட்னஸ் ஆஃப் த ஹைபோதசிஸ் தட் டிஜிட்ஸ் were distributed in equal numbers in the table from which they were chosen. At 5% level, table value is 60.22 இருக்குது. இப்போ இதுக்கான நம்ம ஆன்சர் பார்க்கலாம். இந்த ப்ராப்ளம் பார்த்துருங்க. டிஜிட்ஸ் கொடுத்துருக்கு, அந்த டிஜிட்ஸோட ஃப்ரீக்வன்சி கொடுத்துருக்கு. ஸோ இந்த ஃப்ரீக்வன்சிங்கிறது என்ன அப்படின்னு சொன்னால் அப்சர்வ்டு ஃப்ரீக்வன்சி, அதாவது O. இதை வச்சு நம்ம E கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த மாதிரி டீட்டெயில் கொடுத்துருந்தா இதுக்கு எப்படி நம்ம எக்ஸ்பெக்டட் ஃப்ரீக்வன்சி கண்டுபிடிக்கிறது? அதாவது நீங்கள் ரோ இல்லை காலமும் இல்லை. இதுக்கு முன்னாடி பார்த்த ப்ராப்ளம் வந்து ரோ காலம் வந்துச்சு, அதனால எக்ஸ்பெக்டட் ஃப்ரீக்வன்சிக்கு ஒரு ஃபார்முலா வச்சு போட்டோம். இங்கே என்ன அப்படின்னு சொன்னால் எக்ஸ்பெக்டட் ஃப்ரீக்வன்சிக்கு ஆவரேஜ் பண்ணுறது, அதாவது டோட்டல் ஆஃப் ஃப்ரீக்வன்சி. இந்த டோட்டல் ஆஃப் ஃப்ரீக்வன்சி வந்து 200. இந்த நம்பர் ஆஃப் டிஜிட் வந்து 1 2 3, அதாவது 0ல இருந்து 9 வரைக்கும் இருக்கும். நம்பர் ஆஃப் ஃப்ரீக்வன்சி வந்து 10. அப்போ எக்ஸ்பெக்டட் ஃப்ரீக்வன்சி என்ன? 200 by 10 equal to 20. அதாவது இந்த ஃப்ரீக்வன்சியுடைய ஆவரேஜ் தான் இது எக்ஸ்பெக்டட் ஃப்ரீக்வன்சி, அதாவது E. அப்போ E வந்து எல்லாத்துக்கும் காமன். 20 20 20 20 then 20 20 20 20 20. ஸோ டேபிள் வந்து எப்போதும் போலதான் O O E O minus E O minus E the whole square O minus E the whole square by E. இப்போ O இருக்கு, இந்த E இப்போ கண்டுபிடிச்சோம். அப்டேட் பண்ணுங்க. -2 -1 +3 +1 -4 +5 +2 0 then +1 -5. இதை ஸ்கொயர் பண்ணா 4 1 9 1 16 25 4 0 1 25. இப்போ O minus E the whole square by E, அதாவது 4 by 20 1 by 20 9 by 20 இப்படி போட்டுட்டே வரும். வந்தா அந்த O minus E the whole square by E என்ன அப்படின்னு தெரியும். இப்போ 4 by 20 0.2 0.2. Next 1 by 20 0.05. Then 9 by 20 0.45. 1 by 20 0.05. 16 by 20 0.80. 16 by 20. At the 25 by 20 25 by 20. So 1.25. இது வந்து 0.80. இது 1.25. 4 by 20 4 by 20 0.2. அடுத்து 0 1 by 20 0.05. 25 by 20 1.25.
ஸோ இது எல்லாத்தையும் டோட்டல் பண்ணணும். டோட்டல் பண்ணி வரது என்னது ஹை ஸ்கொயர் வேல்யூ. இதை டோட்டல் பண்ணணும். Then 0.20 plus 0.05 plus 0.45 plus 0.05 plus 0.08 plus 1.25 plus 0.20 plus 0.05 plus 1.25. ஸோ இது எல்லாத்தையும் டோட்டல் பண்ணால் 4.3 அப்படின்னு வருது. டோட்டல் வந்து 4.3. இப்போ இதுக்கு டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் கண்டுபிடிக்கணும் நெக்ஸ்ட் ஸ்டெப். ஸோ இந்த ப்ராப்ளத்துக்கு எப்படி டிகிரி ஆஃப் ஃப்ரீடம்னா n-1. ஏன்னா இந்த ரோ இல்லை காலம் இல்லை. ரோ காலத்தில் இருந்தால் இந்த r-1 c-1 போடுவோம். ரோ காலம் இல்லைனால n-1. ஸோ நம்பர் ஆஃப் ஐட்டம் வந்து 10 இருக்கு. அப்போ 10-1 ஈக்குவல் டு 9. அப்போ டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் வந்து ஈக்குவல் டு 9. at 5% level. The 5% level is table value பார்த்தோம் அப்படின்னா 16.22. If I high square value, table value, high square value, table value. So table value 16.22, high square value 4.2. So table value high square value less than கம்மியா இருக்கு. So the high square value less than the table value. So the null hypothesis is accepted. Okay. So that's all. So இந்த மாதிரி ரோ காலம் இல்லாம கொடுத்துருக்க இந்த மாதிரி நம்ம கொடுக்கணும். ஒருவேளை இது ரிஜெக்ட் பண்ண நம்ம ஆல்டர்னேட்டிவ் ஹைபோதீசிஸ் வந்து அக்செப்ட் பண்ணிட்டோம். அவ்வளவுதான். ஓகே. ரைட். தேங்க் யூ.